எது பிடிச்சிருக்கோ அது நமக்கு தேவை அர்த்தம். சில விஷயங்கள் சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒருத்தருக்கு பொண்ணு பார்க்க போகும்போது போட்டோ பார்க்குறோம், நேரில் பார்க்குறீங்க இல்லையா? ஏன் ஒரு பொண்ணு மட்டும் பிடிச்சிருக்கு? ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மட்டும் பிடிக்கும், ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை மட்டும் பிடிக்கும். ஏன் தெரியுமா? சொன்னா நம்ப மாட்டீங்க. இது உண்மை. உங்க உடம்புல பஞ்சபூதங்கள் எது வித்தியாசமா இருக்குதோ, நல்லா கேட்டுங்க, எல்லாம் பஞ்சபூத தத்துவம் தான். உங்க உடம்புல எந்த பஞ்சபூதம் டிஃபிஷியன்சியா இருக்குதோ, அந்த பஞ்சபூதம் எந்த பொண்ணு கிட்ட ஜாஸ்தியா இருக்கோ அந்த பொண்ணை உங்களுக்கு பிடிக்கும். ஜாதக ரீதியா பேசினா, எந்த கிரகத்துடைய ஆதிக்கம் உங்க உடம்புல ரொம்ப கம்மியா இருக்கோ, எந்த பொம்பளைக்கு அந்த கிரகத்துடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு பிடிக்கும். தெரிய சொல்லுவாங்க, என்னமோ தெரியல, உங்களை பார்த்தோன்னு பிடிச்சிடும். ஏன் பிடிக்குது? 100 பேரை பாத்தீங்க, பொண்ணு பாத்தீங்க, ஒரு பொண்ணு மட்டும் பிடிக்குது, ஒரு பையன் மட்டும் பிடிக்குது. இவ்வளவுதாங்க. எல்லாம் பஞ்சபூத தத்துவம் தான். நம்ம கிட்ட எது டிஃபிஷியன்சியா இருக்கோ, அது யார்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கோ அது நமக்கு பிடிக்கும். அது மனுஷனும் சரி, உணவும் சரி, எல்லாமே சரிங்க. கலர் எடுத்து பாருங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும்னா, உங்க உடம்புல எந்த பஞ்சபூதம் கம்மியா இருக்கோ அந்த பஞ்சபூதத்துடைய சக்தி அதிகமா இருக்கிற கலர் மட்டும் உங்களுக்கு பிடிக்கும். இதான் லாஜிக். அவ்வளவுதான். இது புரிஞ்சா போதுங்க. இது பாருங்க, பஞ்சபூதத்திற்கும் நவ கிரகத்திற்கும், ஒரு சுவைக்கும், ஒரு பீஜ மந்திரத்துக்கும், ஒரு கலருக்கும், ஒரு தானியத்துக்கும், ஒரு மூலிகைக்கும், ஒரு சத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு பெரிய ஒரு வடிவத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு பெரிய லிஸ்ட் இருக்குங்க. அந்த லிஸ்ட் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு கல்லுக்கும் ஒரு கிரகத்துக்கு சம்பந்தத்துக்கும் தெரிஞ்சு போனா ஜெம்மா லிஸ்ட். ஒரு கிரகத்துக்கும் மனித உடம்புக்கு சம்பந்தத்துக்கும் தெரிஞ்சா அவர் அஸ்ட்ராலஜர். சுவைக்கும் உடம்புக்கும் சம்மந்தம் தெரிஞ்சா டேஸ்ட் தெரப்பி. புரிஞ்சுங்களா? எல்லாம் ஒண்ணுதாங்க. எதையாவது ஒண்ணு கொடுத்து நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூதத்தை கரெக்ட் பண்ணிட்டா அது ஆட்டோமேட்டிக்கா சரியா போகுது. வழிகள் வேற, போய் சேர இடம் ஒண்ணுதான். ஜாதகம் என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. ஒரு செகண்ட்ல ஒரு குழந்தை வெளியே பிறக்குதா, வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கு. ஒரு விஷயம் தெரியுங்களா? வயிற்றுக்குள்ள குழந்தை இப்படி இருக்கும், தலை மேல இருக்கும், கால் கீழ் இருக்கும். பாத்துக்கீங்களா? குழந்தை பிறந்ததுக்கு 2 செகண்டுக்கு முன்னால தலை திரும்பும். அது வரைக்கும் மேல இருக்க தலை ஏன் தெரியுமா திரும்பிச்சு? மனித உடம்புல தொப்புளுக்கு மேல நார்த், தொப்புளுக்கு கீழே சவுத். நம்ம உடம்புல மேக்னெட் போர்ஸ், காந்த சக்தி இருக்கு. அது எப்பவுமே தொப்புளுக்கு மேல வடக்காவும் தொப்புளுக்கு கீழே தெற்காவும் வேலை செய்யும். குழந்தையோட உடம்புல அதே மாதிரி இந்த மேக்னெட் போர்ஸ் இருக்குங்க. அது கொஞ்சம் மாறி, குழந்தை வயிற்றுல உட்கார்ந்துருக்கும் போது தலை மேல இருக்கு இல்லைங்களா, தலைப்பகுதி தெற்கா இருக்கும், தொப்புளு கீழே வடக்கா இருக்கும். அப்பதான் என்ன ஆகும்? வடக்கு ஒண்ணு சேராதா, தெற்கு ஒண்ணு சேராதா, நார்த் ரிப்பிள் ஆகும், நார்த் அண்ட் சவுத் அட்ராக்ட் ஆகும் இல்லைங்களா. குழந்தையோட உடம்புல இருக்கிற காந்தத்தின் தன்மை தொப்புளுக்கு மேல சவுத்தாவும் தொப்புளு கீழே நார்த்தாவும் இருக்கும். கர்ப்பையில் இருக்கும் பொழுது பிறந்ததுக்கு 1 செகண்டுக்குனால இந்த போல் மாறினோடனே அதனால நிக்க முடியாது. அப்படியே ஆட்டோமேட்டிக்கா காந்தம் திரும்புது இல்லையா, அது திரும்பும், தலை வெளியே வந்துடும். எதுக்கு சொல்றேன்னா அது வேற சப்ஜெக்ட். ஞாபகம் வந்துச்சு. குழந்தை வெளியே வருது இல்லைங்களா, வெளியே வர வரைக்கும் இந்த அம்மா தான் உடம்பு, 2 உயிர் ஒண்ணா இருந்திருக்கு. இப்போ 1 செகண்ட் வயிற்றுல இருந்து ஒரு குழந்தை வெளியே வருதுன்னா, வெளியே வந்து அடுத்த செகண்ட் இந்த குழந்தை என்ன பண்ணும்? குழந்தை ஒரு உயிர் தானே, அதுக்கு உடம்புல உறுப்புகள் பஞ்சபூதம் இருக்கு இல்லையா. இந்த உயிர் என்ன பண்ணும்? இந்த செகண்ட்ல இந்த பிரபஞ்சத்தோட சக்தி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு செகண்டுக்கு பிரபஞ்ச சக்தி மாறுதா இல்லையா, நீள்வட்ட பாதையில சூரியனை சுத்திட்டு வருது. இந்த கடைசியில் இருக்கும்போது பூமிக்கு சூரியனுக்கு டிஸ்டன்ஸ் அதிகம், பகல் கம்மியா இருக்குமா? ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது மாறிட்டே இருக்கா, எல்லா கோளும் சுத்திட்டு இருக்கா. அப்போ கோள்கள் சுத்த இந்த பூமியில இருந்து புதன் எவ்வளவு தூரம் இருக்கு, சந்திரன் எவ்வளவு தூரம் இருக்கு கணக்கு மாறிட்டே இருக்கா. அது அந்த மாதிரி சக்தி மாறிட்டு இருக்கா. அவ்வளவுதாங்க. இந்த செகண்ட்ல நம்ம பூமிக்கு சக்தி இருக்கு. ஒரு வருடம் சக்தி மாறிடும், அடுத்த வருஷம் வேலையா மாறிடும். ஏன்னா அந்த பிரபஞ்ச சக்தி, அந்த கோளுடைய சக்தி மாறிட்டே இருக்கா. அவளுக்கு புரிஞ்சா போதும். இந்த செகண்ட்ல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இந்த குழந்தை என்ன பண்ணுது? இந்த குழந்தை இங்கிருந்து சூரியன் எவ்வளவு தூரம் இருக்கு அது கணக்கு பண்றது இல்ல, அதை வச்சு சக்தி இந்த செகண்ட்ல எந்தெந்த கிரகம் எவ்வளவு தூரம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நினைச்சுக்குது. இதுதான் பிரபஞ்ச ஆற்றல்னு நினைச்சு தப்பா நினைச்சுக்கிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிடும். இந்த செகண்ட்ல பிறந்த குழந்தை இந்த செகண்ட்ல இருக்கிற சக்திய இதுதான் பிரபஞ்சம், இதுதான் உலகம் நினைச்சிட்டு அதை பதிவு பண்ணி இந்த செகண்ட்ல இருக்கிற பஞ்சபூதத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுக்கு உடம்புல இருக்கிற உடம்பு, உயிர், மனசு, புத்தி எல்லாம் டியூன் ஆயிடும்.
இப்ப இந்த நீள்வட்ட பாதையில இங்க பிறந்த ஒரு குழந்தை இருக்கு. இது என்ன ஆகுது? சுத்திட்டு இங்க வருதா? காலம் மாறிட்டே வருதா? சூரியன் பக்கத்துல வந்தா எரியும், நெருப்பா இருக்கும், கஷ்டப்படும். இதுக்கு பேர் தான் ஜாதகத்துல மாற்றம் சொல்லுவாங்க இல்லையா? இன்னும் 7 வருஷத்துக்கு உருப்படாதுன்னு. ஏன்? அந்த 7 வருஷத்துக்கு இருக்கிற நிலைமைக்கு நீங்க பிறந்த இடத்துல இருந்து அந்த சொத்து பாதிக்கிறது வருது இல்லையா? அந்த 7 வருஷத்துக்கு உங்களால நிம்மதியா இருக்க முடியல. ஏன்னா அந்த பஞ்சபூதனுடைய தன்மை மாறுது. அமாவாசைக்கு பிறந்த ஒரு குழந்தை பௌர்ணமி எப்போ வீக்கா தான் இருக்கும், அவ்வளவு பிடிச்சு வச்சு. பௌர்ணமிக்கு பிறந்த ஒரு குழந்தை அமாவாசைக்கு வீக்கா தான் இருக்கும். ஏன் தெரியுமா? சொல்றாங்க அமாவாசைக்கு பிறந்தவனே திட்டுவாங்க. ஏன் தெரியுமா? அமாவாசைக்கு பிறந்தப்போ இந்த குழந்தை என்ன பண்ணும்? இந்த குழந்தையோட உயிர்ல சந்திரனுடைய சக்தியே கிடையாது, சந்திரனே இல்ல அன்னைக்கு. இது என்ன பண்ணும்? சந்திரங்கிற ஒரு விஷயமே தெரியாம டியூன் ஆயிடும். இது சுத்திட்டு ஒரு 15 அப்புறம் சந்திரன் முழுசா வந்தோடனே இது பயப்படும். ஏன்னா இதோட உயிருக்கு சந்திரன் தெரியாது. அப்ப வீக்கா இருக்கும், பயமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். புரிஞ்சுங்களா? இவ்வளவுதான். நான் சிம்பிளா சொல்றேன். இன்னும் டீப்பா தனி சப்ஜெக்ட் அதை பார்த்துக்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் போனா வெளியே வர முடியாது. நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பஞ்சபூதங்களில் மாற்றம் தான் நமக்கு வர நோய், காலங்கள், கெட்ட காலம், நல்ல காலம் எல்லாம் வருதுங்க. அப்போ ஜாதகம் உண்மை கரெக்டா கணிச்சு வச்சுங்களேன், சொன்ன மாதிரி நடக்கும். அதுக்கு பரிகாரம் இருக்கு. ஜாதகம் பார்த்து ஏன் கல்யாணம் பண்ண தெரியுமா? உங்க ஜாதகம் அதுக்கு நேர் ஆப்போசிட்டா உங்களுக்கு எந்த கிரகம் வீக்கா இருக்கோ, எந்த கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் வச்சுட்டா நீங்க சூப்பரா வாழ்வீங்க. அவ்வளவுதாங்க. 2 பேரும் நல்லா இருப்பீங்க. இதை மட்டும் கரெக்டா கணிக்க தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், பக்காவா இருக்குங்க. ஆனா எல்லாம் கரெக்டா இருக்குது. எல்லாம் பாக்குறது ஆள் தெரியும், ஆள் இல்லை இப்போதைக்கு. இப்ப நான் சொன்ன 5 சப்ஜெக்ட் எந்த ஜோசியம் தெரியாதுங்க. இவங்க படிச்சதெல்லாம் அந்த படிப்பு கட்டம் பஞ்சாங்கம் மட்டும்தான். லாஜிக்கா என்ன நடந்துச்சுங்கிறது யாரும் தெரியாது. அதுவும் இதுவும் தெரிஞ்சு ஒத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஜாதகம் சூப்பரா கணிக்கலாங்க, மிஸ் ஆகாது. ஜாதகத்துக்கு பரிகாரம். என்ன பரிகாரம்? இப்போ இந்த செகண்ட்ல ஒரு குழந்தை 5 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற அந்த சுத்து வட்ட பொறுத்து இந்த மாதிரி வீக்னஸ் இருக்கு தெரியுமா? உங்க உடம்புல புதன் வீக்கா இருந்தா புத்தி கெட்டு போகும், கஷ்டமாக சொல்லுவாங்க. இப்படி எது வீக்கா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்மை மாறுமா? லிவர் வீக் ஆச்சுன்னா கோவம் சொன்ன பாத்தீங்களா? அப்ப ஒரு கிரகம் வீக் ஆச்சுன்னா என்ன வரும் தெரியுமா? என்ன வந்தா பிசினஸ் பாதிக்கும், குடும்பம் பாதிக்கும், இப்படி ஒரு லிஸ்ட் கவலமா. இதை வச்சு என்ன பண்றாங்க? கணக்கு போட்டு அழகா சொல்லிடுறாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும், இப்படி சமாளிச்சுக்கங்க. பரிகாரம் என்ன? அந்த பஞ்சபூதத்தை ஒழுங்குபடுத்துறது பரிகாரம். என்ன சொல்லுவாங்க? இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த ட்ரெஸ் போடுங்க, இந்த மந்திரம் சொல்லுங்க சொல்றாங்களா? மந்திரத்தின் மூலமா பரிகாரம் பண்ணலாம். உங்க உடம்புல எந்த பஞ்சபூதம் வீக்கா இருக்கோ அந்த பஞ்சபூதத்தை அதிகம் பண்றதுக்கு மந்திரம் இருக்கு. மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லும்போது என்னாகும்? அந்த பஞ்சபூதம் அதிகமாயிருமா? உங்க பரிகாரம் தீர்ந்து போச்சு. ஒரு கோயிலுக்கு ஏன் போக சொல்றாங்க? ராகு கோயில், கேது கோயில், சனி கோயில் பேர் வச்சிருக்காங்களா? உங்களுக்கு சனி கிரகம் வீக்கா இருந்தா சனி கிரகம் இருக்கிற கோயிலுக்கு போனோம்னா சும்மா போயிட்டு வருதுன்னா அப்படியே டூர் போட்டு நேர காடி கட்டி நிறுத்தி உள்ள போய் அப்படின்னு ஓடி வரலாம் இல்ல. ஆகவே நான் தான் தங்கணும். பிரபஞ்சத்துல எந்த இடத்துல எந்த பஞ்சபூத சக்தி அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சு சனியுடைய சக்தி அதிகமா இருக்கிற இடத்துல சனி கோயில் கட்டுவாங்க. எந்த பஞ்சபூதம் எந்த இடத்துக்கு தகுந்த மாறிட்டே இருக்குங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சு கோயில் வச்சிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? அந்த கோயிலுக்கு 10 நாள் தங்கணும். தங்கினா என்ன ஆகும்? உடம்புக்கு பவர் அதிகமாயிடும். வீட்டுக்கு வந்து 1 வருஷத்துக்கு தாங்கும். சோ இந்த மாதிரி ஒரு செடி வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. ஏன்? அந்த செடி தான் உங்க பஞ்சபூதத்துக்கு மேட்ச் பண்ற செடி. இந்த மூலிகை சாப்பிடுங்க, இந்த கல்லை போடுங்க. இது எல்லாமே சயின்ஸுங்க. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆச்சரியமா இருக்கும். எல்லாமே உண்மை, எல்லாமே சயின்ஸ். சரியா பார்க்கறதுக்கு ஆள் இல்ல. நான் எதுக்கு இந்த கதையை உங்களுக்கு சொல்றேன்னா, ஜாதகத்துல குறைபாடுன்னு யாரும் கவலைப்பட்டு எங்கேயுமே பரிகாரம் பண்ண வேண்டாம். நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன். டேஸ்ட் தெரப்பி சொன்ன பாத்தீங்களா? மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஜாதகம் ஒன்றும் பண்ணாதீங்களா? அவ்வளவுதான். உங்க உடம்புல எந்த பஞ்சபூதம் கம்மியா இருக்கோ அதுக்கு ஒரு கோயிலுக்கு போறதை விட அதை சுவை சாப்பிட்டு போலாம்ல. ஏதோ ஒரு வழியில உங்க பஞ்சபூதம் சரி பண்ணணும். நான் யோசிச்சு பார்த்தேங்க, கல்லு மாட்டலாம்னு யோசிச்சேன். அப்புறம் கல்லு மாட்டினா என்ன ஆகும்? நான் ஜெர்னலிஸ்ட் ஆயிடுவேன், இல்ல கல்லு வாங்கி வேலையா போயிடும். கல்லு மாத்திட்டே இருக்கும். இந்த 5 வருஷத்துக்கு வேற கல்லு, 6 வருஷத்துக்கு வேற கல்லு. கல்லு மாத்தி மாத்தி போகணும், ஒரே கல்லு போடக்கூடாது. கோயிலுக்கு மாத்தி மாத்தி போகணும், செடி மாத்தி மாத்தி வைக்கணும். யோசிச்சு பார்த்தேன், எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். எல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குது. ஆனா சுவை சாப்பிடுறது மட்டும் ரொம்ப சிம்பிளா இருக்கு. எவ்வளவு சுலபமா இருக்கு. மனசு பிடிச்சோ சாப்பிட முடிஞ்சு வச்சா ஒவ்வொரு செகண்டும் ஜாதகத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டே போவோம். டெய்லி பரிகாரம் தான். எப்பப்பெல்லாம் மனசு பிடிச்ச மாதிரி சாப்பிடுறீங்களோ பரிகாரம் பண்றீங்க, முடிஞ்சு போச்சுங்க. அதனால இனிமேல் சுவையை மட்டும் கரெக்டா பார்த்துவங்க. நாக்கு என்ன கேட்குதோ கொடுத்து பாருங்க. எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போதுங்க. நோய் மட்டும் இல்ல, மனசு அமைதியா இருக்கும், புத்தி தெளிவா இருக்கும்.
ஜாதகத்துல குறைபாடுகள் நீங்கி போகுங்க, முடிச்சு போச்சுங்க. அதனால சுவை எது சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் யாருக்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. நான் என்ன சாப்பிடணும் எனக்கே தெரியாது, அப்படி சொல்ல முடியாது. எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது உங்களுக்கு டெஃபிஷியன்சி. சில விஷயங்கள் ரகசியங்கள் சொல்றாங்க. ஒரு சில பேர் கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஒரு 3 வருஷம் அவர் சொன்னா இருப்பாங்க, திடீர்னு பிடிக்காம போய் ஏன் தெரியுங்களா நினைச்சிட்டு இருக்காங்க. தப்பு. முதல்ல அந்த பஞ்சபூதம் வீக் ஆகும், அவங்க ஒண்ணு சேர்ந்த உடனே பஞ்சபூதம் கிளியர் ஆயிடும் நினைச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பிசினஸ் பண்ணி சம்பாதிச்சு அது பெரிய ஆளா இருப்பாங்க. இவங்க நினைச்சுக்கிறாங்க கூட இருக்கிறதுனாலதான் இவங்க நல்லா இருக்காங்கன்னு தெரியாம இவங்களுக்கு பழகி போறோம், தெரியாது, விட்டுட்டு போயிடுவாங்க. விட்டுட்டு போய் பாருங்க எல்லாம் ஊத்திக்கும், கடைசியில் உட்காந்துருவாங்க, பிசினஸ் லாஸ் ஆகி. அந்த பொம்பளை கூடுறதுனாலதான் நல்லா இருக்காங்கன்னு தெரியாம போயிருங்க. இவர்களும் பெரிய பீதிக்குவாரு, நான் தான் சம்பாதிக்கிறேன். அவங்க வீட்டுல சும்மா தான் போய் நீங்க சம்பாதிக்கலாம். இப்படி ஆண் பெண் ரெண்டுமே சொல்றேன் நான். அந்த ஒண்ணு சேர்ந்து சரியா போயிட்டு வச்சுங்களேன், 2 பேருக்கு பங்கு இருக்குதுல்ல. ஜாதகத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க, அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எல்லாம். உங்க வீட்டுல ஒரு நாய் வந்து புதுசா வளர்த்துவீங்க, நாய் வளர்த்துவீங்க. நாய் வளர்த்தும் போது குடும்பம் நல்லா போயிட்டு பார்த்து சொல்றாங்க இல்லையா, இந்த மருமகம் வந்தா நல்லா போகுது, மருமகம் வந்தா ஊத்திக்கிச்சு சொல்றாங்க இல்லையா. ஒரு நாய் வீட்டுல வந்தா கூட வீட்டு குடும்பம் நல்லா போகுங்க, நாய் செத்து போயிடும், குடும்பம் நாசமா போயிடும். நாயுடைய பஞ்சபூதம் வீட்டுல அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கும், மனசுதான் காரணம். அதுக்காக கொசு சொல்ல வருது, அதுக்கெல்லாம் மனசுல கேட்காது. உங்களுடைய எண்ணம் அவங்களோட லிங்க் ஆகணும், நாயோட அன்பா இருக்கணும். உங்க மனசும் நாய் மனசும் ஒண்ணு சேர்ந்து நாயோட பாசமா பார்த்து நாய் உங்கள பாசமா பார்த்துச்சுனாதான் மேட்ச் ஆகும். சும்மா டெய்லி ஆடு மாடு கோழி கொசு எல்லாம் வந்துட்டு போகுது, அப்ப கொசுக்கு மனசு இருக்கு, கொசுக்கு பஞ்சபூதத்துக்கு நிறைய கொசு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த கொசு டீல் பண்றீங்களா? யோசிச்சு பாருங்க, இத்தனை பேர் இருக்கீங்க, எல்லாத்த பத்தி நினைக்கிறீங்களா? அவங்கவங்க பொண்டாட்டி குழந்தை புருஷன் பத்தி நினைக்கிறீங்கல்ல? யாரை பத்தி அதிகமா நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பஞ்சபூதம் உங்களுக்கு மேட்ச் ஆகும், வேலை செய்யும். மற்றவங்களுக்கு வேலை செய்யாது. எண்ணம் ஒரு லிங்க், உயிரோட லிங்க். அதனால நான் நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டேங்க. கடைசியா ரொம்ப சிம்பிளா இருக்குதுங்க. ப்ளீஸ் சுவையை மட்டும் சாப்பிடுங்க, எதுவுமே நடக்காதுங்க, சந்தோஷம் மட்டும் தான் இருக்கீங்க, முடிஞ்சு போச்சுங்க. எவ்வளவு சிம்பிளா இருக்கு. ஏன் இதை பத்தி நிறைய பேசுறேன்னா, இது ஒண்ணு தெரிஞ்சா மத்தெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் சும்மா ஹாபியா தெரிஞ்சுக்கங்க, அது நெசசரி இல்லை, அது ரொம்ப காம்ப்ளிகேட். இது ரொம்ப சிம்பிள், டெய்லி ரொட்டீன் லைஃப்ல ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். அடுத்தது சுவைகள் வயிற்றுல ஜீரணிக்காதுங்க. எப்ப எதை சாப்பிட்டாலும் நாக்குல சுவையை முடிச்சிடணும், வயிற்றுக்குள்ள போகும்போது சுவையே இருக்கக்கூடாது. அடுத்தது முதல்ல இனிப்பு சாப்பிடுறது நல்லது. அந்த காலத்துல பாருங்க, இலைய போட்டு முதல் இனிப்பு வைப்பாங்க, பாத்துருக்கீங்களா? சாப்பிடும் பொழுது முதல் இனிப்பு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. யாராவது நல்ல காரியம் பண்ணா ஐ குழந்தை பிறந்திருக்கா அது வாய் தர சர்க்கரை போடுறாங்களா? இனிப்பு சாப்பிட்டா என்ன தெரியுமா? நமக்கு இனிப்பு தான் முதல்ல சாப்பிடணும். ஏன்? இனிப்பு சாப்பிட்டா வயிறு வேலை செய்யுமா? முதல்ல வயிறு வேலை செய்ய வச்சுட்டு அதுக்கப்புறம் எதை வேணாலும் சாப்பிடுங்க, நல்லா ஜீரணமாகும். அதுக்காக சக்கரை பொங்கல் இவ்வளவு வச்சு மொத்தத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முதல்ல சாப்பிடாதீங்க. இனிப்புல ஆரம்பிங்கன்னு சொன்னேன், இனிப்புலயே முடிச்சிடுங்கன்னு சொல்லுவேன். ரஷ்யால போனீங்கன்னா நல்ல காரியம் ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், ஆயத்தரக்கு உப்பு போடுவாங்க தெரியுங்களா? குளிர் பிரதேசங்கள்ல முதல்ல உப்பு சாப்பிடணும், சூடு பிரதேசங்கள்ல முதல்ல இனிப்பு சாப்பிடணும். இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் முதல்ல என்ன சாப்பிடணும்னு மாறிட்டே இருக்குங்க. நீங்க லண்டன் சுவிட்சர்லாந்துல போய் இனிப்பு சாப்பிடுறாங்க, அங்க முதல்ல உப்பு தான் சாப்பிடுவாங்க. கேட்டு பாருங்க. ஏன்னா உப்பு சாப்பிட்டா கிட்னி வேலை செய்யுமா? இந்த குளிர் பிரதேசங்கள்ல ஒரே குளிரா இருக்குமா, உடம்புல தண்ணியா இருக்குமா? அவங்க பார்க்க பாருங்க, செஞ்சு பாருங்க, தண்ணி கொட்டும். ஏன் தெரியுமா? அவங்க எல்லாம் பீஸா பர்கர் சாப்பிடுறாங்க, பன்னு ரொட்டி சாப்பிடுறாங்க, உடம்பு ஃபுல்லா தண்ணிங்க. அப்போ தண்ணியே இல்லாத ஒரு பொருளை சாப்பிட்டா தான் அவங்க உயிரோட வாழ முடியும். அந்த பீஸா பர்கர் கொண்டு வந்து சூடு நாட்டில் சாப்பிட்டா நோய் வரும். நாம இங்க தயிர் சாப்பாடு தக்காளி சாப்பாடு சாப்பிட்டுருக்கோம் இல்லையா, குழம்பு ரசம் மோருன்னு. நீங்க சுவிட்சர்லாந்து போய் குழம்பு ரசம் மோரு சாப்பிடுங்க, 4 நாளைக்கு உயிர் போயிடும். ஆகவே அப்படி சாப்பிடக்கூடாது, ஆகவே பண்ணு பர்கர் சாப்பிடணும். புரிஞ்சுங்களா? அப்போ பஞ்சபூதம் தகுந்த மாதிரி கலாச்சாரம் மதம் எல்லாம் மாறி கிடக்கு. முஸ்லிம்கள் அத்தனை பேரும் எங்கிருந்து வந்தாங்க? சூடு ஹாட் கண்ட்ரீஸ். அவருடைய கலாச்சாரம் எல்லாம் சூடு நாட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். கிறிஸ்டியன்ஸ் அத்தனை பேரும் குளிர் கண்ட்ரீஸ், அவங்க கலாச்சாரம் குளிருக்கு மேட்ச் ஆகும். மிதவெப்பம், இந்த சைனீஸ் ஹிந்து எல்லாம் பாருங்க, இதெல்லாம் மிதவெப்பம். நீங்க
சுவிட்சர்லாந்துல போய் அண்டார்டிகால போய் உங்க ஊர்ல கோயிலுக்குள்ள போகும்போது செருப்பு கட்டி தானே போவீங்க? இல்லன்னா செருப்பு போட்டு கோயிலுக்கு போக மாட்டீங்கல்ல? அண்டார்டிகால போய் கோயில் கட்டுங்க, செருப்பு போட உள்ள போங்க, அப்படி உடஞ்சு நின்றுருவீங்க. அவங்க உங்களை சாமி கும்பிட்டு இருப்பாங்க. அங்க போய் ஷூ போட்டு தான் போகணும். இது கலாச்சாரம். அவங்க இங்க வந்து சர்ச்சுக்குள்ள ஷூ போட்டு போனா என்ன இவங்க அப்படி ஷூ உடச்சு கோயிலுக்குள்ள போறாங்க. ஆனா பாக்குறமா இல்லையா? அவங்க நாட்டுல அந்த மாதிரி போனாதான் போக முடியும். அதை கொண்டு வந்து இன்னொரு நாட்டுல அப்ளை பண்ணும் போது அது பிரச்சனையா வருது. நான் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டுங்க, மதம்ங்கிறது ஒண்ணு இல்லைங்க, ஒரு கலாச்சாரம். ஒவ்வொரு நாட்டுல இருக்கும் பொழுதும் அந்த நாட்டுல வாழ்றதுக்கான வழிமுறைகளை எல்லாம் லிஸ்ட் போட்டு எழுதி ஒருத்தர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோன்னா அது மத்த நாட்டுக்கு போய் மதமா மாறிட்டு இருக்கு. ஒரு நாட்டுடைய கலாச்சாரம் இன்னொரு நாட்டுக்கு போகும்பொழுது ஒத்து வராது, மாத்தணும். நீங்க அண்டார்டிகால போய் ராம்ராஜ் வேட்டி கட்டிட்டு ராம்ராஜ் வேட்டிகள் சல்யூட் அப்படின்னு அது குறைஞ்சு போயிருவீங்க. நம்ம கோட் ஷூட் தான் போட்டு போகணும். எது என்ன பாருங்க, பஞ்சபூதத்தை புரிஞ்சுக்கிறது போதுங்க. வேற ஒண்ணு இல்ல. பஞ்சபூதத்தை புரிஞ்சுக்கிட்டா இங்க என்ன பண்ணு நாமளே தெரிஞ்சு போயிருங்க. யாருடைய ஐடியா எல்லாம் கேட்க வேண்டாங்க. பேசிக் நாலேஜ், பஞ்சபூதம், பிரபஞ்சம், தத்துவம், நவகிரகம், இவ்வளவுதான். இதுக்குள்ள எல்லாமே நடக்கும். இது புரிஞ்சா போதும், எல்லாமே புரிஞ்சிடும். இது புரியாம உட்காந்துக்கிட்டு எங்கேயோ எழுத்து படிச்சுட்டு நாம உட்காந்துட்டு கலாச்சாரம் அதுன்னு சொல்லிட்டு வேற நாட்டுக்கு பிரச்சாரம் பண்ணிருக்கோம். அதனால முதல் இனிப்பு சாப்பிடணும். இனிப்பு சாப்பிடாட்டி வருத்தப்படாதீங்க. சில பேர் இருக்காங்க, நான் மறுபடியும் சொல்றேங்க, நான் நிறைய ரூல்ஸ் சொல்றேன் பாத்தீங்களா? யாராவது எல்லா ரூல்ஸையும் ஒழுங்கா கரெக்டா சின்சியரா ஃபாலோ பண்ணா நோய் வரும். கேஷுவலா ஃபாலோ பண்ணணும். உட்காந்துட்டு இனிப்பு இல்ல நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிட்ட நோய் வந்துடும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடாது சொல்லணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காதீங்க. புரிஞ்சிருச்சா? கேஷுவலா இருங்க. சில பேர் அப்படிதான் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, சார் நீங்க சொன்ன 50 பாயிண்ட்ல 2 பாயிண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணவே முடியல சார். எல்லா நோயும் வரும். இன்னொரு சொல்லுவாரு, சார் நீங்க நிறைய சொன்னீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியல சார், 2 பாயிண்ட் மட்டும் தான் சார் ஃபாலோ பண்றேன்னு சொல்லுவாரு. நல்லா இருக்கும். புரிஞ்சுங்களா? சந்தோஷமா 2 பாயிண்ட ஃபாலோ பண்ணா நல்லா இருப்பீங்க. வருத்தம் எப்ப கேட்டாலும் எனக்கு 2 மட்டும் தான் ஃபாலோ பண்ண அவன் நினைச்சு நோய் வந்து சொல்லுங்க. 48 பாயிண்ட் ஒழுங்கா ஃபாலோ பண்றீங்கல்ல, அது சந்தோஷப்படுங்க. 2 பாயிண்ட் ஃபாலோ பண்ணல விட்டுருங்க. அதாவது நான் சொல்ற எல்லா பாயிண்டையும் எல்லாரும் சின்சியரா ஃபாலோ பண்ணாதீங்க. எதெல்லாம் முடியுமோ பண்ணுங்க, எதெல்லாம் முடியல விடுங்க. நாளைக்கு பிடிச்சிக்கலாம், அவசரம் இல்ல, என்னைக்காவது பிடிச்சிடலாம். இந்த திருவிளையாடல் படத்துல சிவாஜி பாட்டு எழுதுவாரு, நாகேஷ் கொண்டு ஆசையில கொடுப்பாரு, திரும்பி வருவாரு, கேட்பாரு, சொல்லுவாரு, ஆசை சொல்லுவாரு, தப்பா இருக்கும்பாரு. அப்போ நாகேஷ் சொல்லுவாரு, மன்னா பிழை எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிசு பொருள் கம்மியா கொடுக்கல கேட்க மாதிரி எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றீங்களோ பரிசு அவ்வளவு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். முதல்ல இனிப்பு இல்லை, நான் பயப்படாதீங்க, இருந்தா சாப்பிடுங்க, விட்டுருங்க, தாராளமா சாப்பிட ஒண்ணும் ஆகாது. இந்த டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணா ரொம்ப 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 நல்லதுங்க. ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு கேஷுவலா இருங்க. எதுக்கு சொல்றேன்னா, நிறைய பேர் போன் பண்ணி என்கிட்ட வருத்தப்படுறாங்க, சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ண முடியல சார் வருத்தப்படும் போது அந்த வருத்தமே நோயா இருக்கு அவங்களுக்கு.